கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். மேய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். வேத தியானமாக இந்த நாளிலும் கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்போதோ உங்கள் ஆத்துமாக்கள் மேய்ப்பரும் கண்காணிமானவரத்தில் திரும்பப்பட்டு இருக்கிறீர்கள். மேய்ப்பனும் கண்காணிமானவரத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே முந்தின காரியத்தை சொல்லப்படுகிறது, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், ஆனால் இப்போதோ உங்கள் ஆத்துமாவுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்துல இந்த சிதறுண்ட ஆடுகளை குறித்து வேதத்தை பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில இருந்த நாட்கள்ல மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல வாசிக்கும் போது அவர் இந்த சிதறுண்ட ஆடுகளை குறித்து, மெய்ப்பனில்லாத ஆடுகளை குறித்து மனதுருகினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது அங்கே அவர்கள் மெய்ப்பன் இல்லாதவர்களாக, சிதறுண்டவர்களாகவும் தொய்ந்து போனவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை மற்ற வேதத்திலே நாம் வாசிக்கும் போது பொதுவாக ஆங்கில டிரான்ஸ்லேஷன், லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன், அப்படிப்பட்ட டிரான்ஸ்லேஷன் நாங்கள் பார்க்கும் போதும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அதிசயமா இருக்கிறது. அதுல ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, ஹெல்ப்லெஸ் அரெஸ்ட், அதாவது உதவியற்ற நிலையிலே, உதவியற்ற ஒரு சிதறுண்ட ஆடுடைய நிலவரம் என்ன அப்படின்னா உதவியற்ற நிலவரம், அரசு துன்புறுத்தப்படுகிற ஒரு நிலவரம். ஒரு சிதறுண்ட ஆடுகளுடைய நிலவரம் எப்படிப்பட்டது? அது துன்புறுத்தப்படுகிற நிலவரம். டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுகிறது, தே வேர் கன்ஃபியூஸ்ட், குழப்பமான நிலவரம், குழப்பமான நிலவரத்துல இருக்கக்கூடியவர்கள். இன்னொரு இடத்துல எப்படி சொல்லுகிறது, டிஸ்ட்ரெஸ், மன உளைச்சலான நிலவரம். இப்படிப்பட்ட நிலவரத்துலதான் இந்த சிதறுண்ட ஆடுகள், இந்த மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் தொய்ந்து போகிறது. உதவியற்ற நிலை, துன்புறுத்தப்படுகிற நிலை, மன உளைச்சல் உண்டாகிற நிலை, குழப்பமான நிலை. அப்படிப்பட்டவர்களுக்கு இருந்தவர்களுக்கு அவளை ஆத்துமாவுக்கு நம்முடைய தேவன் அவரே மெய்ப்பரும் அவரே கண்காணியுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனாலே நாம் ஜெபம் பண்ணுவோமா? எத்தனை பேர் மன உளைச்சலிலோ அல்லது மன குழப்பங்களிலோ, உதவியற்ற நிலையிலோ, துன்புறுத்தப்படுகிற நிலையிலோ இருக்கிறீர்களோ, நீங்கள் கலங்கி போக வேண்டாம். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்துமாக்கு மெய்ப்பராய் இருக்கிறார். அவர் கண்காணியாய் இருக்கிறார். அவர் நமக்கு சரியான ஒரு பாதையும் வெளிச்சத்தையும் தந்து நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஜெபங்களை நேசிக்க நல்ல பிதாவே, ஒரு விஷயம் இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் இந்த சிதறுண்ட ஆண்டவரே ஆடுகளை பார்த்து மனதுருகின தேவன், இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலவரத்திலே அப்பா வழி அறியாத திகைத்திருக்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து நல்ல மேய்ப்பர் நல் வழியிலே நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.